விஜய் வந்து காவேரி கிட்ட நெறைய பேசணும்னு நெனைக்கிறாரு. வந்து பேசிட்டே இருக்காரு. ஆனா காவேரி வந்து மூஞ்சி குடுத்து கூட பேசாம அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. காவேரி ஏன் இப்படி நடந்துக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழப்பம் அடையிறாரு. தாத்தா கிட்ட மட்டும் காவேரி நல்லா பேசுறாங்க. விஜய் வந்தோனே எழுந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட தொடர்ந்து வந்து பேசாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இத பார்க்குற விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. ஏன் காவேரி நம்ம கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா? எது கேட்டாலும் ஒரு வார்த்தையில பதில் சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. காவேரி மனசுல என்னதான் இருக்கு? எதுக்காக இப்படி நடந்துக்கிறா? நான் என்ன நெனச்சேன்னா, அவங்க தங்கச்சிக்கு ப்ராப்ளம் அதனால வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அவள் தங்கச்சி. அதுக்காக வந்து இருக்கா போட்டிருக்கா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவள் என்கிட்ட டோட்டலாக என்ன அவாய்ட் பண்ணுறாளே, அப்போ என் மேலே ஏதோ கோவமாக இருக்கா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒன்றுமே புரியலையே. அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து கேட்குறாரு, என்ன விஜய் என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை தாத்தா, அது வந்து காவேரி என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாளாக சரியாக பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சரிடா, அப்போ மனம் விட்டு பேசினா 2 பேரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். முதல்ல மனசு விட்டு 2 பேரும் பேச ஆரம்பிங்க. இங்கே பாரு, பேசினா தான் பிரச்சனை தீரும். 2 பேரும் ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் மனசில் ஏதாவது நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். முதல்ல அவகிட்ட போயிட்டு பொறுமையாக உட்காந்து கேளு, அவகிட்ட அன்பாக பேசு, கண்டிப்பாக அவள் எல்லா விஷயத்தையும் சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரிக்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிவேதா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து அவங்கள வந்து செக் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பிட்டு இருக்கு. டோட்டலாக இந்த பொண்ணு பாதி தூரம் வந்து எல்லா நினைவுகளும் கொண்டு வந்திருக்கா. இவளுக்கு ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி அவள் வாழ்க்கையில் இருந்த நபரை யாரோ சந்திச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கூட இருக்கவங்ககிட்ட, நிவேதா கூட இருக்கவங்ககிட்ட. அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்துட்டு. என்ன சொல்கிறீங்க டாக்டர், இந்த பொண்ணுக்கு பழைய நினைவு வருமா அப்படின்னு ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போவே பாதி தூரம் இந்த பொண்ணு வந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. ஆமாம், நான் ரொம்ப நல்லா செல்லமாக வளர்ந்தேன், இந்த மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஒருத்தரை விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எனக்கு ஆகலை, ஆனால் நான் வந்து உயிருக்கு உயிரை ஒருத்தரை நேசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உன் பேர் என்னம்மா சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்து என் பேருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லுமா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே உன் பேர் வெண்ணிலாவா? அப்போ நிவேதா யார் வச்சுருப்பா? அங்கே யாராவது ஆசிரமத்தில் வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணோட பேர் வெண்ணிலா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெண்ணிலான்னு கூப்பிடுங்க. அப்போ தான் பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணுக்கு அப்படின்னோடனே சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாமே சொல்கிறாங்க. உடனே வந்து சரிங்க டாக்டர், இந்த பொண்ணு மறுபடியும் எப்போ கூட்டின்னு வரணும் அப்படின்னோடனே இந்த பொண்ணு மறுபடியும் வந்து இந்த மாதிரி நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ கூட்டின்னு வந்து செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து வெண்ணிலா அப்படின்னோடனே சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் இந்த பொண்ணு நிவேதான்னு கூப்பிட்டா திரும்பியே பார்க்காது, இப்போ பார்த்தியா அதை சொந்த பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்குதுன்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து காவேரி கிட்டே போகிறாரு. காவேரி உட்காந்துருக்காங்க. எழுந்து போக பார்க்குறாங்க. காவேரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கே காவேரி, எத்தனை வாட்டி கூப்பிடுறது அப்படின்னோடனே உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் காவேரி என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறேன், என் மேலே என்ன கோவம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, இப்படி இருக்கிறது என்னால் முடியல, நான் உங்ககிட்ட பேசி தானே இருக்கேன், இப்போ கூட உங்ககிட்ட பேசினேனே, சாப்பாடு கூட நான் தான் வச்சேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் பேச்சு கிடையாது, நீ முன்ன மாதிரி மனசு விட்டு என்கிட்ட பேசுகிறதே இல்லை, என்ன பிரச்சனை இப்போ சொல்ல புரிய இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள், நான் நார்மலாக தான் பேசுகிறேன், நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அப்படியே வந்து காவேரி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே இங்கே பாரு காவேரி, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் க்யூர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ நாள் நீங்கள் க்யூர் பண்ண முடியும்? கொஞ்ச நாள் தானே நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் என் பிரச்சனையை நான் தானே பார்த்துக்கணும், அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் க்யூர் பண்ணணும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோடனே அப்படியே கையை எடுக்கிறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம பிரியறதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா காவேரி அப்படியே உருகி போகிறாங்க. அப்படியே விஜய் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் புரியாமல் இது முடியுது.